ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நேற்று நான் சொல்ல மாதிரியே இன்னைக்கு நம்ம திவ்யாவோட பதவியை தூக்கிட்டாங்க. காரணம், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் மாறுபட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டாஸ்க்கால நடந்துச்சா என்னன்னு தெரியல. இப்போ நான் லைவ் பார்த்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நின்று ஒருத்தர் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. மேபி பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க் கொடுத்துருக்கலாம். அதாவது மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், இவங்க 2 பேரில் உங்களுக்கு யாரை வந்து பணிமாற்றம் செய்யணும், பணியை விட்டு தூக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பார் போல இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு திவ்யாவை சொன்னாங்க. ஆனால் திவ்யாவுக்குன்ட்டு இந்த அன்புக்கு அங்கே இருப்பாங்க பாருங்க, அதில் இருக்கிற நம்ம கனி கூட பார்த்தீங்கன்னா திவ்யாவை தான் தூக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க, அரகண்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில பேர் இருப்பாங்களா சொம்பு தூக்குறவங்க, அதிலும் குறிப்பாக வந்து விஜய் பார்வதி மேலே காண்டில் இருக்கவங்க, இந்த பிரவீன், இந்த எஃப்ஜே, சாண்ட்ரா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை தூக்கணும்னு சொல்லி போட்டாங்க. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் புதுசாக வந்துட்டதும் அந்த குண்டு செட்டில் குதிரை ஓட்டுறது, அன்பு கேங்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள். ஸோ அதன்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக திவ்யாவுக்கு தான் வந்து அதிகப்படியாக ஓட்டு வந்துச்சு. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு அந்த மெஜாரிட்டி யார் வந்ததுன்னு கேட்டார். அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸே சொல்லிட்டாரு, உங்களை பணியிலேருந்து தூக்குறோம், அதாவது மேனேஜர் பதவியிலேருந்து தூக்குறோம். நம்ம விஜய் பார்வதி வந்துட்டு இந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை முடிச்சு விட்டாப்புல. செம மாதம் இருந்துச்சு, செம நோஸ்கட்டாக இருந்துச்சு திவ்யாவுக்கு. திவ்யா இதை ஒரு பாடமாக எடுத்து திரும்ப சக போட்டியாளராக மாறி அவங்களோட விஷயங்களை கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் திவ்யாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா, இல்லை விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.